வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனலை பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, இப்போ வந்து எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ் கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் வந்து எடுத்துட்டாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்ஐசியில் வந்துட்டு கிளைம் வாங்கலைன்னா கூட 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட அது வந்து ஃப்ரீஸ் ஆகுறதில்ல அக்கௌண்ட்டு. ஆனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கிளைம் வந்து 3 வருஷத்துக்குள்ள வாங்கல அப்படின்ற பட்சத்துல வந்து பயனாளி அக்கவுண்ட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அத வந்து மத்திய அரசு வந்து கன்சிடர் பண்ணி, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ட வந்து கிளைம் செட்டில்மெண்ட் எப்போ வேணா வாங்கிக்கலாம். எத்தனை வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். அவங்க நாமினி யாரா இருந்தாலும் வாங்கிக்கலாம். லீகல் லாயர் வந்து வாங்கிக்கலாம். அப்படின்றதுக்காக வந்து அத ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அத வந்து மத்திய அரசு வந்து கன்சிடர் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ட வந்து எப்பவுமே ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. கிளைம் செட்டில்மெண்ட் ஆகுற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டா மக்கள் ரொம்ப பயன்பெறுவாங்க. இந்த கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு வச்சு இன்னைக்கு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.